ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரத்துக்கு ஆறினாலும் சாஃப்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ராகி அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி டக்குன்னு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ராகி அடை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்க்குறப்ப எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக அப்படியே இருக்கும். இப்போ இது கூடவே நல்லா பொடி பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கை நிறைய பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நிறையா சேர்க்குறப்ப அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு ட்ரையாக ஒரு டைம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, மிளகாய், மல்லி எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கெட்டியான அடை மாவு பக்குவத்துக்கு இதை பிசைஞ்சிக்கலாம். அதாவது கரண்டியில் எடுத்து போடுற பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டம் கோதுமை மாவு கரைக்கிற மாதிரி கரைக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே தனியாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு பக்குவத்தில் இருக்கணும். நம்ம எடுக்கிறப்ப நல்ல லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம தோசைக்கல்லில் தட்டும் பொழுது எல்லா பக்கமும் ஒட்டாமல் ஈவனாக ஒரே மாதிரி தட்ட முடியும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி மாவை இந்த மாதிரி சேர்த்துருங்க. உங்களுக்கு எந்த சைஸில் அடை வேணுமோ அந்த சைஸில் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேலே லைட்டாக கையில் தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஈவனாக அழகாக பரப்பி வந்துடும். நீங்கள் தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா மாவு தோசைக்கல்லில் ஒட்டாது. அதனால் எண்ணெய் சேர்க்காம ட்ரையான தோசைக்கல்லில் இந்த மாவை நல்லா தட்டிக்கோங்க. இப்போ இதில் மேலே மட்டும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இது இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விட்டுறலாம். ராகி மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் பொறுமையாக திருப்பி விட்டு எல்லா பக்கமும் இதை வேக வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு ஒரு 4 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி விட்டு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே குக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகி வந்துடும். நீங்கள் தனியாக வாழை இலையில ராகி அடையை தட்டி தோசைக்கல்லில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக தோசைக்கல்லிலேயே நம்ம ஈஸியாக செய்ய முடியும். இந்த மாதிரி செய்யறப்ப நமக்கு ரொம்ப நேரம் ஆறினாலும் சாஃப்டாக அதே பக்குவத்தில் இருக்கும். இதே மாதிரி எல்லா ராகி மாவையும் தட்டி நம்ம அடை செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குயிக்கான மெத்தடில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.